ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட ஒரு மேக்ஸ் சம்ம தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபைன்னு கொடுத்து 4⁻⁻1 + 4⁻⁻2 + 4⁻⁻3 கொடுத்து ஹோல் பவர் 0 இன்ட்டு 4⁻⁻1 + 4⁻⁻2 + 4⁻⁻3 ஹோல் பவர் 1 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மல்டிப்ளைலாம் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ராங்னு அர்த்தம். ஏன்னா பவர், அதாவது n பவர் 0னா என்ன அர்த்தம்னா 1ன்னு அர்த்தம். அப்போது இந்த வேல்யூ ஃபுல்லாகவே 1ன்னு அர்த்தம். அப்போது 1 × 1 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. அப்போது இதை விட்டுருங்க. அப்போ இதுக்கு வாங்க. இதுக்கு என்னன்னா, இது வந்து இப்போ 4⁻⁻1 அதை எப்படி எழுதுனா n பவர் -1 எப்படி எழுதுனா 1/n எழுதுவோம். அதேமாரி இப்போ இந்த 3 நம்பருக்கும் எழுதுவோம். என்னன்னா இப்போ n பவர் -1 = 1/n, அப்போ 4⁻⁻1 = 1/4 அப்படின்னு வரும். ப்ளஸ் அங்கே ப்ளஸ் இருக்கிறதா ப்ளஸ் போட்டுக்கிறோம். அப்புறம் 4⁻⁻2 எப்படி வரும்னா 1/4² என்ன 16 வரும். 1/16 ப்ளஸ் அதேமாதிரி இங்கே 1/4³ என்ன 64 வரும். இப்போது இந்த கீழே இருக்க நம்பர்ஸ்லாம் நம்ம எல்சிஎம் எடுத்தால் 64 வரும். அப்போது இந்த நம்பரை நம்ம 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் மேலே. ஓகேங்களா? அப்படி பார்த்தா 16 + 4 20 21 21/64. அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். எது 21/64? ஆப்ஷன் சி தான் 21/64. அப்போது ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.